முருகனின் துணைவியாம் தெய்வானை பிறந்த கதை. ஒருமுறை கைலையிலே சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டிருந்த திருமாலின் கண்களில் இருந்து மகிழ்ச்சியால் கண்ணீர் துளிகள் வழிந்ததாம். அந்த கண்ணீரில் இருந்து இரு பெண்கள் தோன்றினராம். அவர்களே அமுதவல்லி, சுந்தரவல்லி ஆவர். அவர்கள் இருவரும் கந்தனை கணவனாய் பெற தவம் செய்ய, கந்தனோ என் அவதார நோக்கம் பூர்த்தியாகும் வரை எவரையும் திருமணம் செய்ய போவதில்லை, வேண்டுமென்றால் மண்ணில் ஒருத்தியும் விண்ணில் ஒருத்தியும் எனக்காக காத்திருங்கள் என்று கூறி மறைந்தார். அப்படியே அதில் மூத்தவளாம் அமுதவல்லி விண்ணிலே நீலோற்ப மலர் பொய்கையிலே குழந்தையாய் பிறக்க, அவளை இந்திரனின் யானையாம் ஐராவதம் வளர்த்ததாம். இங்கனம் தேவலோகத்தில் பிறந்ததாலும் யானையால் வளர்க்கப்பட்டதாலும் அவளுக்கு தெய்வ யானை என பெயர் சூட்டப்பட்டது. அதுவே தெய்வானையாக மாறியது. பின் முருகர் சூரபத்மனை வதம் செய்த பிறகு தான் சொன்ன வார்த்தையின்படியே அந்த தெய்வானையை மணமும் செய்து கொண்டாராம்.